சேர்ந்து எல்லா மதத்தவனும் சேர்ந்து தூக்கி சென்சார்ல உட்காருவீங்க. நீங்க அவளை மட்டும் பொங்கல் சாப்பிடறோம், சாம்பார் சாதம் சாப்பிடறோம், தயிர் சாதம் சாப்பிடறோம் தூக்கி சென்சார்ல உட்கார வைக்கிறீங்க. இப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சிபிஐ? இவங்க வந்து அவருக்கு கெடுதல், அவர் வந்து போட்டு இது பண்றது ஃபுல்லா பேக் ஃபயர் ஆகுது. Behind Me Media, we see both ahead and behind. அரசியல் ப்ரோ, இதே வந்து விஜய் சார் மட்டும் அரசியலுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா விட்டுருப்பாங்க படத்தை. ஆனா அவர் இப்ப வந்து வாவாதியார விட்டாங்களே, கார்த்தி சார் அரசியலுக்கு வரல, ஆனா அதுல அரசியல் தான் பேசியிருக்கிறாரு, வாவாதியார விட்டாங்க. அந்த மாதிரி விஜய் சார் இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. இப்ப வந்து இந்தியாவிலேயே இல்ல, வேர்ல்டுலயே நம்பர் 1 ஸ்டாரா இருக்கிறாரு விஜய் சார். எங்க போனாலும், மலேசியா போனாலும், சிங்கப்பூர் போனாலும் டிவிகே தான். அங்க கொடி பறக்குதுங்க. அங்க போய் டிஎம்கே கொடி பறக்குதா, ஏடிஎம்கே கொடி பறக்குதா, டிவிகே கொடி பறக்குது பயங்கரமா. அப்படின்னு இருக்கிறப்போ ஆமா, இங்க யாருக்கிட்ட பவர் இருக்கு? பவர் இருக்கிறவங்க யாருக்கிட்ட பவர் இருக்குன்னு முக்கியம், யாருக்கிட்ட தியேட்டர் இருக்குன்னு முக்கியம். புரியுதுங்களா? அவங்க ஈஸியா ரிலீஸ் பண்ணிடலாம். கண்ட்ரோல் ஃபுல்லா அவங்க கிட்ட இருக்கு. நீங்க மொக்க படத்தையே விட்டு திணிக்கலாம். ஒண்ணு இல்ல, பவர் ஸ்டார் படத்தை எடுத்து விட்டு, சாரி இந்த அவர் பேர் என்ன, திவாகர், அவர் பேர் என்ன, வாட்டர்மெலன் ஸ்டார் படத்தை எடுத்து கூட அவங்களால வந்து விட்டு தியேட்டரை ஃபுல் பண்ண முடியும். அரசியல் சினிமா உண்டு, அந்த காலத்துல இருந்து அரசியல் சினிமா தான் உண்டு, இது மாற்று கருத்தே கிடையாது. புரியுதுங்களா? ஆனா விஜய் சார் வந்து சினிமாவை விட்டுட்டு வர்றாரு. சினிமாவுல இப்ப என்னன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எல்லா ஜாதியினரும் எல்லா மதத்தவனும் உள்ள வந்து பாக்குறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும். ஓகேங்களா? தப்பா சொல்லக்கூடாது. சோ அப்படி இருக்கிறப்போ நல்ல விஷயத்த சொல்லும் போது அந்த நல்ல விஷயத்த ஏத்துப்பாங்க. சோ அதுதான் சினிமா மீடியம். அதுல இருந்துதான் நம்ம அரசியலா இருக்கட்டும் எல்லாமே மாறும். ஜனநாயகம்ல இந்த இந்துக்களை இது பண்ற மாதிரியான மேட்டர் படம் வந்தா தெரியும், படம் வந்தா தெரியும். அதனாலதான் சிபிஎஸ்சி சர்டிஃபிகேட் தர மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல ப்ரோ, அது படம் வந்தா நமக்கு தெரியும். படம் வராம நம்ம சொல்லணும். வரதுக்கு முன்னாடி இது அரசியல் சொல்லி கருத்து சொல்லக்கூடாதுல்ல, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல சிபிஎஸ்சி. அதான் வரப்ப பாத்துக்கலாம். எனக்கு வராம நான் எதுவுமே சொல்ல முடியாது. படம் வந்தா எனக்கு விஜய் சாரை பிடிக்கும். படம் அந்த பாட்டெல்லாம் கச்சேரி சாங்கு அந்த இதெல்லாம் பாட்டெல்லாம் கூஸ் பம்பா இருந்துச்சு, ட்ரெயிலும் இம்பாக்டா இருந்துச்சு. படம் வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம அதை பத்தி நம்ம பேசலாம். ஏன்னா படம் வராம நான் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா படம் வராம பண்றது வந்து இவங்க வந்து பக்காவா பாலிடிக்ஸ் பண்றாங்கன்னு தெரியுது. ஆல்ரெடி அவர் கேஸ்ல இருக்கிறாரு. அது படம் பார்த்தா தானே தெரியும். தளபதி வெற்றி கொண்டாடுங்கிற பேர்ல பாலிடிக்ஸ் தெரியல. ஆமா, அவர் பாலிடிக்ஸ்க்கான படம்னு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ மேபி அவர் வந்து 2026 ஜெயிச்சுட்டு வேணா அந்த படத்தை விடலாம். ஜெயிச்சுதான் நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்கு. இவங்க வந்து அவருக்கு கெடுதல், அவர் வந்து போட்டு இது பண்றது ஃபுல்லா பேக் ஃபயர் ஆகுது. அவர் படத்தை விடாம அவர் வந்து இங்க சிபிஐக்குன்றது இத்தனை நாள் இல்லாம படம் ரிலீஸ் ஆனப்ப இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சிபிஐ? 6 மாசமா என்னங்க நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க? சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்களா? சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நாள் அவர் கூப்பிட்டு இதை பண்ணாம எலெக்ஷன் வருதுன்னு இவங்களுக்கு ஆட்சி பிடிக்கணும்ன்றதுக்காக மாத்தி மாத்தி கேம் ஆடுறீங்களே. அப்பெல்லாம் மக்கள்னா முட்டாளா? ஏங்க நாங்கெல்லாம் அவ்வளவு முட்டாளாங்க? இது கூட எங்களுக்கு தெரியாது. அது எனக்கு எப்படிங்க தெரியும்? பொங்கலா மேபி இருக்கலாம், சென்சார் இருக்கலாம். அவாதானே, அவளா வந்து பொங்கல் சாப்பிட்டு தானே உட்காருவாங்க. பின்ன சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம், பீஃப் பிரியாணி சாப்பிட்டோமா உட்காருவாங்க. பீஃப் பிரியாணி சாப்பிடறோம்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுல போடுங்க, சிக்கன் பிரியாணி சாப்பிடறோம்னு தூக்கி சென்சார்ல போடுங்க. ஏன் அவளை மட்டும் உட்கார வச்சிருக்கீங்க? அப்ப அவாதானே பொங்கல் சாப்பிடுறா, அவாதானே சாம்பார் சாதம் சாப்பிடுறா, அவாதானே தயிர் சாதம் சாப்பிடுறா. பீஃப் பிரியாணி சாப்பிடறோம்னு தூக்கி சென்சார்ல உட்கார வைங்க. அவன் போகிட்டு எல்லா ஜாதியிலும் சேர்ந்து எல்லா மதத்தவனும் சேர்ந்து தூக்கி சென்சார்ல உட்காருவீங்க. நீங்க அவளை மட்டும் பொங்கல் சாப்பிடறோம், சாம்பார் சாதம் சாப்பிடறோம், தயிர் சாதம் சாப்பிடறோம் தூக்கி சென்சார்ல உட்கார வைக்கிறீங்க. அவதான் சொல்லிட்டு மூடுறது கேக்குறானா? நாங்கெல்லாம் அப்படி இல்லப்பா, நாங்கெல்லாம் கறி சாப்பிடுவோம், முறுக்கு எடுத்து நிப்போம், சொல்றதெல்லாம் கேட்க மாட்டோம். புரியுதா? எங்களுக்கு மனசுல தோன்றதா பண்ணுவோம். ஆட்சியில யாரை நிக்க வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். மக்கள் சக்தி நாங்க கண்டிப்பா காட்டுவோம். ஒரு விரல் புரட்சி நடக்கும்.